வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல்ல சேமியா கிச்சடி இல்லைங்க, சேமியா முட்டை பிரியாணி. இது நல்லா டேஸ்டா இருக்குங்க. பிரியாணி மாதிரியே செஞ்சு பாருங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2ங்க, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு பிரிஞ்சலைங்க, 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் மொக்கு, கொஞ்சம் கல்பாசிங்க, 5 முட்டைங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. முட்டையை ஊற்றி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிங்க. பிரிஞ்சலை, கிராம்பு, பட்டை, ஸ்டார் மொக்கு, கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி சேர்த்து வதக் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிங்க. மஞ்சள் தூள், சில்லி பவுடரு, கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க.
இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிற்பாடு 600 ml தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்படி கடைசியா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கிங்க. வறுத்து சேமியா 1.5 பாக்கெட்டுங்க. சேமியா வறுக்கலைன்னா நீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்துக்குங்க. வறுத்த சேமியா போட்டாதாங்க நல்லா இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்த பிற்பாடு சேமியா சேர்த்துக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. சேமியா வெந்தது முட்டையை சேர்த்துக்கிங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். அப்படியே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. சேர்த்து சாப்பிடுங்க, பிரியாணி மாதிரியே இருக்கும். அவ்வளவுதாங்க, சேமியா முட்டை பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்கெல்லாம் கொஞ்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.